Meanwhile, in Tanjavur, Tamil Nadu State Higher Education Minister Gobi Chezian announced new measures to curb ragging in schools and colleges. Surveillance cameras have been installed and monitoring teams comprising 5 to 7 members have been confirmed to ensure student safety. The minister also emphasized the Tamil Nadu government's commitment to providing uninterrupted access to higher education. இது தொடர்பான கண்காணிப்பு குழு கடந்த முறை நான் பொறுப்பேற்றதிலிருந்து அதற்கான குழு முதல்வர், துறை தலைவர், மாணவ அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், பெற்றோர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் 5 அல்லது 7 அந்த கல்லூரி திறந்து மாணவர்கள் வரும் வரையிலும் வெளியே செல்லும் வரையிலும் கண்காணிக்கின்ற முகமாகவும் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்ட நிலையில் அவைகளை கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு எந்த ஒரு வகையிலும் அந்த குற்றமுறை இல்லாத வகையில் பள்ளிகளில், கல்லூரிகளில் அந்த பணி சிறப்பாக நடக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வழியில் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு ஏதும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நாங்கள் இந்த அரசு செய்திருக்கிறது. கூடுதல் செய்தியாக நான் ஏற்கனவே சொன்ன முதலமைச்சருடைய வருகையை எதிர்கொள்ளித்து மகிழ்வாக கொண்டாடி அவர் வரவேற்போம் என்பதனுடைய அடையாளமாக தான் பொதுமக்கள் கண்டுகளிக்க இந்த ராட்சச பலூன் மிக உயரத்தில் தூரத்திலிருந்து பார்த்தால் கூட முதல்வர் வருகிறார், அதை கொண்டாடுகிறார்கள். கழக தோழர்களும் பொதுமக்களும் என்பதை அறிவிக்கும் முகமாக தான் இந்த ராஜ்யசபா கொண்டாடப்படும். அனைத்து துறையை சார்ந்த பயனாளிகள் தேர்வு என்பது எந்தெந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அனைத்து துறைகளும் தேர்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கணக்குப்படி பார்க்க போனால் நிச்சயமாக ஒரு 1.5 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் 8 தொகுதியில் உள்ளடங்கிய மாவட்டம். எனவே முதல்வர் வருகை என்பது பல கோடி ரூபாய் திட்டங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும், பல லட்சக்கணக்கான பயனாளிகள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகும். ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டம் என்பது நெற்களஞ்சியம். அன்பு தலைவர் கலைஞர் நினைவில் வாழுகிற கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான் முதலில் ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு ஏரிகளை, குளங்களை, ஆறுகளை தூர்வாருகிற பணியை துரிதப்படுத்தி அந்த பணிகளை நிறைவுபடுத்தியதற்கு பிறகு மேட்டூர் அணையை திறந்த பெருமை கலைஞரை சாரும். அவர் வழியில் ஆட்சி நடத்துகிற நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களும் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஆண்டுதோறும் 1.5 மாதங்களுக்கு முன்பதாகவே எந்தெந்த ஏரிகள், குளங்கள், பி கிளாஸ் வாய்க்கால்கள், ஏ கிளாஸ் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்பதை முடிவெடுத்து அரசு ரீதியாக அதற்கு ஒப்புதல் பெற்று நிதி ஒதுக்கீடு செய்து 1.5 மாத காலம் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்தால் கடைகோடி பகுதிக்கும் அந்த பாசன நீர் செல்ல வேண்டும் என்பதற்கு துரித நடவடிக்கை எடுத்து ஆய்வு செய்து மேற்கொண்டு அமைச்சர் பெருமக்களும் டெல்டா மாவட்டங்களில் அந்த பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு மேட்டூர் அணையில் கழக தலைவர், தமிழக முதலமைச்சர் மேட்டூர் அணையில் நீர் திறக்க இருக்கிறார். விவசாயிகளுக்கு தேவையான விதைப்பொருட்கள், இடுபொருட்கள், விவசாய உபகரணங்கள் வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் மூலமாக மானிய விலையில் பெருந்தளவாக கொடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மற்ற மாவட்டங்களை விட தஞ்சை மாவட்டத்தில் முன்னேற்பாடு